1வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த வார்த்தை? தேவன் கட்டளையிட்ட வார்த்தை. அப்ப ஜெபத்துல நெகேமியா எதை ஃப்ரண்ட்ல வைக்கிறாரு? எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு? வார்த்தையை நினைத்தரலாம். இனி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 13வது அதிகாரம் 31வது வசனம். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்துல ஃபர்ஸ்ட் நெகேமியா என்ன வைக்கிறாரு? கடைசி என்ன வைக்கிறாரு? தன்னை வைக்கிறார். வார்த்தையை முன்னிறுத்தி தன்னை அதற்கு பின்னிறுத்தி நெகேமியா ஜெபம் பண்றான். இந்த ஜெபம் உகந்ததா இருக்குமா இருக்காதா? வார்த்தை யாரு? கிறிஸ்து. அப்ப ஜெபத்துல நெகேமியா ஃபர்ஸ்ட் யாரை வைக்கிறான்? இயேசுவை வைக்கிறான். லாஸ்ட் யாரை வைக்கிறான்? தன்னை வைக்கிறான். வார்த்தையை ஃப்ரெண்ட்ல வைக்கிறான், தன்னை லாஸ்ட் வைக்கிறான். நெகேமியாவின் ஜெபம். ஆமென். நாம மேக்சிமம் நம்மளை தான், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறேன், நான் 10 கட்டளைகளை நாம் நம்மளை வைக்கிறோம். வார்த்தையை முன்னாடி வச்சு தன்னை அதற்கு பின்னாடி வைக்கிறான். ஆமென். சத்துருக்கள் எல்லாரும் முனையற்று போனார்களாம். அதனாலதான் நம்ம பண்ணின வசனத்தை அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம ஜெபத்துல எப்பவுமே நம்ம கிட்ட ஆமென் 1000 நன்மை இருக்கலாம், ஆனா எப்பவுமே இயேசு வார்த்தையை ஃப்ரெண்ட்ல வச்சிருங்க, உங்களை லாஸ்ட் வச்சிருங்க. லாஸ்ட் என்னை நினைத்தருளும் என்று லாஸ்ட்ல முடிக்கிறார், வார்த்தையை நினைத்தருளும் என்று தொடங்குகிறார். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும், வார்த்தையை நினைத்தருளும். எப்பவுமே ஜெபத்துல வார்த்தையை வச்சு பழகணும். எந்த வார்த்தைன்னா, ஆமாம் யாரோ அப்படி ஸ்டைலாக ஜெபம் பண்ணுவாங்கல்ல, சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர் பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் எடுத்துருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன தப்பாக நினைக்கிறோன்னா, ஒருத்தங்க ஜெபம் பண்ணி நடந்திருக்கோம், அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு அந்த ஜெபத்தை அப்படியே எழுதிட்டு நாமளும் ஜெபம் பண்ணால் நடக்கும்னு நாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாததுனால சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. இயேசு தேவனே, அது கூட மறந்துட்டு நிறைய பேர். ஆமாம், இப்போ தனித்தனியாக எல்லாரும் சொல்ல வைக்க போகிறேன். அது கேட்டவொன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சண்டே ஸ்கூலு, சண்டே ஸ்கூல் போகாதவங்களாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஓகே, நம்ம அதே மாதிரி எழுதி அதே மாதிரி கேட்டு நம்ம ஜெபத்தில் எதை முன்வைக்கிறோம், எது நிலைக்குமோ எது நிற்குமோ அதை முன்னாடி வைக்கணும். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது. ஒளியாத வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபம் பண்ணா நாமும் நிற்க முடியும். நிலைத்திருக்கிற நாம் வாழ்க்கையில நிக்கணுமா, நிலைக்கணுமா, நிர்மூலமாகாம இருக்கணுமா? நிலையான வார்த்தையை ஜெபத்துல முன்னாடி வைங்க. கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை இருக்கிறதல்லவா, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே. இப்படிதான் மோசே தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மேல இறங்குதுன்னு தெரிஞ்சதும் மோசே வந்து நிக்கிற வார்த்தையை முன்னாடி வச்சுட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை நீங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னீரே ஆண்டவர், இப்படி வச்சு பின்னாடி கொண்டு வந்துட்டான், தன்னை பின்னாடி கொண்டு வந்துட்டான். வார்த்தை தாங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய ஷீல்டு. ஆமென். வார்த்தையை முன்வைத்து தன்னை பின்னாடி வைக்கிறான் நெகேமியா. ஆமென். ஜெபத்துல நெகேமியாவின் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய
ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். வார்த்தையை முன்னாக தன்னை பின்னாக வைக்கிறான். ஜெபத்தின் பலன்களை ஒரு 5 காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். 1, அவன் காரியம் விசாரிக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவனுடைய காரியம் ஆமென் விசாரிக்கப்படும். விசாரிக்கப்படும். நம்மளை ஒருத்தங்க விசாரிக்கிறதே நமக்கு ஆசீர்வாதங்க. அதுவும் சிங்காசனத்தில் இருக்கிறவர் விசாரித்தா, ஹல்லேலூயா. நீங்க நம்ம ஜெபம் பண்ணாலே நம்ம காரியம் பேசப்படும். அரண்மனையில் ஜெபிக்கிறவனுடைய காரியம் ராஜா பார்க்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை 1லேருந்து வாசிங்க. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு, இதுதான் அவனுடைய வேலை, நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. அப்பொழுது என்னை பார்த்து நீ துக்கமாய் ஆமென். பொதுவாகவே நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒன்னு எடுத்து தரும்போது நம்ம எதை பார்ப்போம்? நம்ம கிட்ட ஒன்று எடுத்து ஒருத்தங்க தரும்போது நம்ம என்ன பார்ப்போம்? பொருளை தான் பார்ப்போம். முகத்தை பார்த்துட்டு அது பாம்பா இருந்தனா தேங்க்யூ பிரதர். இப்படி முகத்தை பார்த்து எத்தனை பேர் கொத்து வாங்கிட்டு வந்துருந்து மொத்த பார்த்து ஏமாத்திட்டேன். கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், இல்லை சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு ஒருத்தங்க வராங்க, வரும்போது அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு மனசு தோணுது. முதல்ல நம்ம எங்கே தான் பார்ப்போம்? ஏன் கை இருக்கா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரானா? இல்லை. ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கும்போது ராஜா முகத்தை பார்க்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தயை என்ன தெரியுமா? அவனுடைய முகம் பார்க்கப்படுகிறது. ஒரு அர்த்தசஷ்ட ராஜா ஒருத்தனுடைய முகத்தை பார்த்து அவன் மன துக்கத்தை அறிய முடியுமானால், நம்முடைய ராஜா, பரலோக ராஜா, ஹல்லேலூயா, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும். முகத்தை பார்த்து ஒரு அர்த்தசஷ்ட ராஜாவுக்கு அவனுடைய மனோ துக்கத்தை அறிய முடியும். இது மனோ துக்கமே அல்லாம ஏன் ராஜா அப்படியே டி மைனர் கொடுப்பான். என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனணிஞ்ச தெய்வத்தின் மிழி நீரை இருந்தாங்க. அவன் காரியத்தை விசாரிக்கிறார். ஒரு பந்தி பரிமாறுகிறவன் காரியத்தை ராஜா விசாரிக்கணும்னு என்னங்க அவசியம்? அவர் ராஜகுமாரனும் கிடையாது, இளவரசனும் கிடையாது, அடுத்து ராஜாவாய் வரப்போகிறவனும் கிடையாது, மந்திரியும் கிடையாது, மந்திரியின் குமாரனும் கிடையாது, ஆலோசனைக்காரனும் கிடையாது, தானியேலை போல பிரதானிகளில் ஒருவனும் கிடையாது. ராஜா உட்கார்ந்தா விளம்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் அரண்மனையில விசாரிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் ராஜா சமூகத்திலே விசாரிக்கப்படும். 2வதாக 2:8 வாசிங்க. நான் எல்லாம் சொல்லி முடிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய ராஜாவே, எனக்காக இந்த ஒரு கட்டளை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளை. ஜெபிக்கிறவனுடைய காரியம் விசாரிக்கப்படும். 2வது அவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படும்.
ஹல்லேலூயா. சூசான் நகரம் கலங்கிற்று ஆமா நிமித்தமாய். எஸ்தர் சொல்றாங்க 3 days ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்னு. அதன் பிறகு ராஜ சமூகத்திலிருந்து அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை ராஜ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ பிள்ளை கலங்க கூடாது. எல்லாவற்றையும் மாற்றி யூத ஜனம் முழுவதும் அழிக்க வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனி ஜெபம் பண்ணி கதை நடக்காதுமா அப்படி சொல்லல. ஆமே, காரிய மாறுதலாய் முடிய வைக்க ஜெபம்ங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒருத்தன் அடிக்கணும்னு நினைச்சிட்டான் நான் பிசாசானவன் முதல்ல எங்க கை வைப்பான்? பிரேயர் லைஃப்ல கை வைப்பான். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை நம்ம ஃபீல் பண்ணும்போது பயப்பட ஆரம்பிச்சிடணும் அவன் எங்கேயோ. அதனால தான் அவன் என்னோட பைபிள் காலேஜ் பிரின்சிபால் இப்படி சொல்லுவாங்க, ப்ரேயர் இஸ் எ டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னா. டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அது என்ன அப்படின்னா, ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது முதல்ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு நாட்டை அட்டாக் பண்ணணும்னா அந்த நாட்டினுடைய அந்த தொலைத்தொடர்பு அதில் தான் குண்டு போடுவாங்க. எதுக்குன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகிட்டான்னா எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. அப்போ முதல்ல அங்கே கை வச்சுட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு இங்கே இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்தது தெரியாது. அப்போ அங்கே தான் கை வைக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், என் ப்ரேயர் லைஃப்பில் கை வைக்கிறானாலே அவன் அங்கே பாம்பு போட்டான்னு அர்த்தம். அடுத்து எப்போ வேணாலும் இவன் அட்டாக் பண்ணலாம். நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திரு. டெய்லி அந்த கான்டாக்ட்லேயே இருக்கணும். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலைனாலே அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அதனால தான் கூட இருக்கிறவங்கலாம் பலன் குறுகிட்டுன்னு சொன்னாலும் நெகேமியா ஜெபம் பண்ணுறதுல ரெடியாக இருக்கிறார். ஆமென். ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் தாங்க அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பலனும் ஜெபம். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் விடக்கூடாது. ராஜ சமூகத்தில் இந்த கட்டளை, இந்த பிரேயர் வெரி வெரி பவர்ஃபுல். ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த பிரேயர் லைஃப் தான் அந்த குடும்பத்தினுடைய ஷீல்டு. ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நடுக்கடலில் மூழ்க வேண்டிய படகு மூழ்காம மறுக்கரையை பிடிக்கிறது. அவர் போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாராம். ஜெபம் பண்ணணும். பிரேயரை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு காலத்தில் நல்ல உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப ஜெபம் பண்ணவே முடியலன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரேயர் லைஃப்ல பிசாசானவன் பாம்பு போட்டான். ஆமே. ஏசபேல் ஒன்னு அடிக்கலாமா? ஏசபேல் உன் பிரேயர் லைஃப்ல கை வச்சுட்டா, அவளுடைய வார்த்தை உன்னை பிரேயர் பண்ண விடாம பண்ணிட்டு பாத்தியா, எழும்பு வந்து நெல்லு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது 2:18 நெகேமியா 2:18 என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஜெபிக்கிறவனுக்கு ஃபேவரா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நீங்க தனியாளா இருக்கலாம். நீங்க ஒரு ஜெபித்து விட்டு ஒரு காரியம் செய்ய முற்படும் போது உங்களுக்கு அனுகூலம் பண்ணு. அதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். கர்த்தர் கொண்டு வருவார். தாவீதுக்கு உதவியாக அநேகரை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று 2 நாளாகமத்தில் இந்த வசனம். 2 நாளாகமம் எடுத்தா சொல்றேன், இல்லை Thank you, Jesus. Praise God. எடுத்தீங்களா யாராவது? தாவீதுக்கு உதவும்படிக்கு நான் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல. 2 நாளாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 21 முதல் வாசிங்க.
12வது அதிகாரம், 1 நாளாகமம் 12:21 முதல். 1 நாளாகமம் 12:21 முதல். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். 22வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும், நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இதுக்கு காரணர் யார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனிலிருந்து அவனிடத்திற்கு வந்த ஆயுதம் ஏந்தின தலைவர்கள். 22வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதுக்கு உதவும்படிக்கு. இது எப்படி சாத்தியமாயிற்று? கர்த்தருடைய வாக்கின்படியே, கர்த்தருடைய கட்டளை. தாவீது தனியா நிக்கிறான், குடும்பத்துல கூட சகோதரர்கள் யாரும் துணையா நிக்கல. சரி, தம்பி கோலியாத்தை அடிக்க போறானே, நம்ம கூட சப்போர்ட்டா நிக்கலாம். ஒருத்தர் நிக்கலையே, யாரும் இல்லை. ஆனா அவன் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முன்னிறுத்தும் போது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு கர்த்தர் அநேகரை வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல்கிட்ட சொல்றாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. எலியா நான் மாத்திரம் எலியா சொல்லும் போது எலியா சொல்றார், ஹே 7000 பேரை வச்சிருக்கிற எலியாவே, அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். 4வதாக ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 4:15, நெகேமியா 4:15. எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு சத்துருவின் ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கிடுவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு பயங்கரமா கட்டுப்பாடு பண்றான். சன்பலாத்தும் தோபியும் எரிச்சல் அடைந்து இவனெல்லாம் ஆமே நம்ம பிளான் பண்றது இவனுக்கு தெரியக்கூடாது. அதான் அவங்களுடைய அந்த 4வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் நாம இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். இவன் கதையை முடிக்க, இவ கதையை முடிக்க, இல்லைன்னா இந்த அலங்கம் கட்டப்பட்டு இவன் கண்கள்ல இந்த நன்மையை பார்த்துருவான். இவன் நன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் கதையை முடிச்சிடணும். இவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அந்த வாக்கு தத்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ கதையை முடிச்சிடணும். இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறான். அவன் எதுல போக்கஸா இருக்கிறான்னா, இந்த பிளான் மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. பிளான் தெரியலனாலும் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா அந்த பிளான் எல்லாம் கர்த்தர் அவமாக்கி போட்டுருவார். ஜெபிக்கிறவனுக்கு இல்ல, தெரியுதோ தெரியலையோ, ஜெபிக்கிறவனுக்கு முதல்ல தெரியப்படுத்திடுவார். ஜெபிக்கிறவனுக்கு தெரியப்படுத்துவார். ஏசபேல் சொன்னது எலியாவுக்கு தெரியப்படுத்தினார். எதுக்கு தெரியுமா? பயந்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல, போயிருந்து சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவார். இல்ல, ஏய் இங்க உனக்கு இது வச்சிருக்கிறாங்க, சில சொல்லும் இங்க உனக்கு இவங்க போராடுறாங்க, இவங்க உனக்கு மந்திரவாதம் செய்யறாங்க, இவங்க உனக்கு விரோதமா உன்னை வேலையிலிருந்து தூக்குறதுக்கு அவங்களுக்குள்ள பேசி சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் தெரிய வச்சிருவார். நெகேமியாவுக்கு தெரிய வச்சிட்டார். தெரிய வச்சதுனால ஜெபம் பண்றார். ஆமா, தெரிய வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ பயந்து வேலையை முடிக்கிறதுக்கு இல்ல, வேலையை திடப்படுத்துறதுக்கு. கர்த்தர் தெரியப்படுத்தி நீ ஜெபம் பண்ணி அதை அபத்தமாக்கு, அதை அவமாக்கு, அது இல்லாம போக பண்ணு. உடனே எலியாவை பாரு நாம முடங்கி கிடந்த, ஐயோ ஆண்டவரே எனக்கு போய் இப்படி பண்றாங்களே. ஆண்டவர் பார்த்து இதுக்கு சொல்லாமலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க சபையே, நமக்கு எழும்பி நிற்க கூட பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை முன்னறிவிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நாம ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அபத்தமாக்கி போட்டார். அப்போ தேவ சித்தம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா அந்நிய ஆலோசனைகள் அபத்தமாகணும். அது யாருக்கு தான் முடியும் தெரியுமா? ஜெபிக்கிறவனுக்கு முடியும். உடனே நம்ம அவங்க இப்படியா மந்திரம் பண்றாங்க, நாங்க எப்படி பண்றோம் பாருங்க. அப்படி யாராவது பண்றவங்க இருக்கிறீங்களா? ஆன்லைன்ல பார்க்கிற
அவங்க எனக்கு 2 முட்டை வச்சா நான் அவங்களுக்கு 4 முட்டை வைப்பேன். யார் முட்டை வச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எலியாவுக்கு காகம் அப்பத்தை கொடுத்தது எனக்கோ யாரோ கொண்டு ரொம்ப நல்லது, சளிக்கலாம். அதில் கொஞ்சம் பெப்பரையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஐயோ முட்டை, அவங்கவுங்க முட்டையே இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணும்போது, யார் வச்சாங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா அவங்களுக்கு போய் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இன்னும் 2 முட்டை வச்சுங்க, வீட்டில் 4 பேர் இருக்கிறோம். ஒரு முட்டைக்கு வீட்டில் ஒரே அடி, வீட்டில் அடி. அதுக்கு தான் முட்டையை வச்சேன். அதுக்கு அடி இல்லை, அடியே இந்த முட்டை யாருக்கு. அதனால 4 வச்சிங்கன்னா ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருப்பவனிலோ வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க. எத்தனை எத்தனை இப்படி சத்துருவின் ஆலோசனைகள் அபத்தமானதுனால தானே இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியணும், சத்துரு எவ்வளவு பார்த்துட்டு இருந்தான், எல்லாத்தையும் அபத்தமாக்கிட்டான். ஹல்லேலூயா.